ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 37, 38வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஜின்ஷு கிட்ட லூஜு வந்து அந்த பொண்ணு எவ்வளவு நான் துரத்தையும் போகவே இல்ல, இப்பதான் போனா, நான் உங்களை தெரியாத மாதிரியே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் குகைக்குள்ள போறாங்க. லூஜுவை பார்த்து ஜின்ஷு சொல்றான், நீயும் என் கூட இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பி போயிடு, உன் மேல இருக்கிற வெறுப்புல உன்னை அனுப்புற நினைச்சுக்காத, இப்போ நான் நார்மலான ஒரு ஆளாயிட்டேன், அது மட்டும் இல்லாம நீயும் உனக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸோட வாழ கத்துக்கணும், இந்த உலகத்தை நீனும் சரியா பாக்கல, போய் பாருன்னு சொல்ல லூஜுக்கு பயங்கரமா மனசு கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க சொர்க்கத்து ராஜாவை பாக்குறதுக்கு குன்லுன் வரான். அப்பா எப்பதான்ப்பா எந்திரிப்பீங்க, என்னால முடியல, அண்ணா வந்துட்டு பூமிக்கு போயிட்டான், ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா உண்மையை சொல்லுங்க, அண்ணனோட அம்மா யாரு, ரொம்ப அழகான ஒரு ஆளாதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அண்ணா இவ்வளவு அழகா இருக்கான், எனக்கு என்னவோ அவன் தான் ராஜாவாகத்துக்கு தகுதி இருக்கிற ஒரே ஆள்னு தோணுதுப்பா, இதுக்கும் மேல வெயிட் பண்ண முடியாது, இந்த பொறுப்பெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, சீக்கிரம் ஏஞ்சி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குன்லுன் அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹொங்னி இன்னும் பூமியில விட மாட்டேன் அப்படின்னு ஜின்ஷுவை தேடி தேடி அழைய ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு பாலத்துல ஒரு தடவை நிக்கும் போது ஜின்ஷு மாதிரியே யாரோ போற மாதிரி இருக்கு. வேகமா ஓடி போய் பக்கத்துல பார்த்தா அது ஜின்ஷு தான். ஜின்ஷு நீ எங்க போன, உன்னை எத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவ கேட்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்படி தொட்டு பேசுறது சரி கிடையாது, தள்ளி போங்கன்னு சொல்ல ஜின்ஷு பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹொங்னி அசையாம அப்படி நின்னுட்டே இருக்கா. ஆனா ஜின்ஷு அதுக்கு மேல வெயிட் பண்ணாம அங்கிருந்து நேரா கிளம்பி தூரமா ஒரு வீட்டுல இருக்கான், அங்க போயிடுறான். ஹொங்னி பின்னாடியே போயிட்டு என் உயிரை கூட எடுத்துரு, எனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத, புரியுதா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் செத்து போனாதான் நிம்மதியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு ஜின்ஷு மறுபடியும் பக்கத்துல வரான் ஹொங்னி கிட்ட. நான் இப்ப மனுஷன் ஆயிட்டேன், ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ போறேன், என்னை விட்டு போயிடுன்னு சொல்ல, சத்தியமா உன்னை விட்டு போற ஐடியா எனக்கு இல்ல அப்படின்னு ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் இல்ல, அதான் பழி வாங்குற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சுல அப்படின்னு நம்ம ஜின்ஷு மறுபடியும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத வெளியே காட்டிடுறான். ஹொங்னி சொல்றான், நான் சொல்றத மட்டும் நல்லா கேளு, அன்னைக்கு உங்க அப்பா அங்க வந்தாரு, வந்துட்டு நீ அவர் பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொல்ல பார்த்தாரு, அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு உனக்கு இருக்கிற சக்தி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கத அவரே சொன்னாரு, உன்னை காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியாம அதனாலதான் என்னோட ஆக்ஷன்லாம் அந்த மாதிரி மோசமா போயிடுச்சு, என் உடம்புக்குள்ள இருந்து எனர்ஜி வந்து அவரை அட்டாக் பண்ணிருச்சு, அது மட்டும் இல்லாம என் ஹார்ட்ல சீல் போட்டிருந்தது ஏதோ ஒன்ன பிடிக்காம நான் நடிச்சு போட்டிருந்தேன் நீ நினைச்சுக்கிட்டேன் அன்னைக்கு, அது உண்மை கிடையாது, பைச்சா என் மேல அந்த சீலை போட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஜின்ஷுக்கு உண்மைலாம் புரியுது. வேகமா ஹொங்னிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் நீ என் கூட வந்துடுறல, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், இந்த மாதிரி அடுத்தவங்க காரணத்துக்காக நம்ம பிரிய கூடாது அப்படின்னு ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க கரெக்டா அப்பன்னு பார்த்து சொர்க்கத்து ராஜா ஒரு வழியா ஏஞ்சிடுறாரு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம குன்லுன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம லூஜுவை துரத்தி விட்டாங்கல்ல, லூஜு ஃபாலோ பண்ணிட்டு வரவன் கரெக்டா லெமனையும் அந்த ஒரு பொண்ணு இருப்பாளே அவளையும் பாத்துடுறான். நீங்க ரெண்டு பேரும் மாழ கேட்க, நம்மள இவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல, நாங்க இந்த பக்கமா தேடி போயிட்டு இருக்கோம் ஒரு ஆளை, நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, அதுவும் இல்லாம இந்த இடம் மோசமா இருக்கு, நிறைய அரக்க சக்தி எல்லாம் இருக்கு, வா ஓடி போயிடலான்னு கூப்பிட நம்ம லூஜு மறுபடியும் திரும்பி பாக்குறான். அவன் முகத்திலேயே வந்துட்டு மார்க் எல்லாம் வருது, இவனும் பெரிய ஆளா இருப்பான் போலயே அப்படின்னு லெமன்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க குன்லுன் மறுபடியும் அங்க இருக்கிற தளபதி கிட்ட போய் பேச ஆரம்பிக்க, தளபதி கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போறான். இன்னும் குன்லுனை வந்துட்டு ராஜாவா அந்த தளபதி ஏத்துக்கவே இல்ல. ஜின்ஷுவும் ஹொங்னியும் நேரா கிளம்பி அடுத்து விசாரிக்கிறதுக்காக அந்த பாதாள சிறைக்கு போற வாசல் இருக்கும்ல, அங்க வந்துடுறாங்க. எத்தனையோ பேருக்கு நான் தண்டனை கொடுத்தேன், இன்னைக்கு உள்ள என்ன இருக்கு நானே போய் பார்க்க போறேன், நீ ரைட்டு தானே, ஓகே தானே, உள்ள வரதானேன்னு கேட்க, நீ எங்க போனாலும் கூட வருவேன், வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. பாதாள சிறைக்குள்ள பார்த்தா அந்த பாம்பு மனுஷன் உள்ள நின்னுட்டு இருக்கான். இத்தனை 1000 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது நடந்துருச்சு போல, என் டீமன் கிங் இங்க வந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஜின்ஷுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த கண்ணுக்குள்ள எல்லா ரகசியமும் இருக்கு, இத பாருங்க ராஜா, நான் பல்லாயிரக்கணக்கான வருஷமா இருக்கேங்கிறதால என் நினைவுகள்லாம் முக்காவாசி அழிஞ்சு போச்சு, லேசாதான் ஓட்டிட்டு இருக்கு, ஆனா அந்த கண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும்னு கொடுக்க ஜின்ஷு அதை கையில வாங்கிக்கிறான். சொர்க்கத்து ராஜா காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஜின்ஷுவை எவ்வளவு தைரியம் தான் இங்க இருந்து வெளியே அனுப்பியிருப்பீங்க, எனக்கு தெரியாது, ஜின்ஷு இப்பவே இங்க வந்து ஆகணும், யாரை கேட்டு குன்லுனுக்கு ராஜா பதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, அப்பா அண்ணாங்க நிம்மதியா இருக்கட்டும், அது இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு குன்லுன் கேக்குறான். நான் ஒரு பல்லாயிரக்கணக்கான வருஷமா அவனை பார்த்து வச்சுட்டு இருந்திருக்கேன், உன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் காரணத்துக்காக அதான் விட முடியாது, இப்பவே போய் கூட்டு வாங்க அவன அப்படின்னு சொர்க்கத்து ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு. யார கொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஜின்ஷுவை கூட்டு வாங்கன்னு சொல்ல சொர்க்கத்து ராணி செம்ம கடுப்பாயிடுறாங்க. இங்க ஜின்ஷு அந்த கனவு உலகத்துக்குள்ள கண்ணுக்குள்ள இருந்த கதைக்குள்ள போயிடுறான். ஜின்ஷு எந்திரிக்கிறான். அங்க ஹொங்னியும் வந்துடுறான். அந்த கனவு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் போல அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம இந்த சொர்க்கத்து ராஜா இருக்காருல, அவரோட சிஸ்டர் ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ ஒரு அரக்க கடவுள் கூட, அரக்க தலைவன் கூட
காதல்ல விழுந்திருக்கா. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இல்ல வேண்டாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிற நேரத்துல தான் இவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் அவங்களுக்கே தெரியுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்க அரக்க கடவுள் பார்த்துட்டு, ஏன் உனக்கும் மனசு இருக்கு எனக்கும் மனசு இருக்கு, 2 பேரும் காதலிக்க கூடாதா? இதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு வேற நான் பேர் வச்சுட்டேன். குழந்தைக்கு பேரு ஜின்ஷு அப்படின்னு சொல்ல பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொர்க்கத்து ராஜாவோட சிஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷுக்கு ஹொங்னிக்கு இப்ப உண்மை புரிஞ்சிருது. சொர்க்கத்தோட தங்கச்சி அந்த பொண்ணுக்கும் அங்க அரக்க கடவுளுக்கும் சேர்த்து பிறந்த பையன் தான் நம்ம ஜின்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுட்டு அடுத்த இடத்துக்கு வராங்க. இங்க பார்த்தா சொர்க்கத்து ராஜா வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் அரக்க உலகத்தையே. என் புருஷனை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கத்தி கூட அரக்க உலகம்னு ஒண்ணு இருக்க கூடாது, ராஜா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொண்டுடுறாரு. அதனால மனசு வருந்தி போயிட்டு இவங்களும் இறந்து போயிடுறாங்க, குழந்தைய மட்டும் தனியா விட்டுட்டு. இத பார்த்துட்டு ஜின்ஷு இப்பதான் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரிஞ்சது. கண்ணு முன்னாடியே அவங்க இறந்து போறாங்களே அப்படின்னு அழ ஆரம்பிக்க ஹொங்னிக்கு இதை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா அப்பன்னு பார்த்து இவனுக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சுல்ல. அதனால பாம்பு மனுஷன் இதுக்கு மேல உங்க நேரம், உங்க வேலையை காட்டுங்க, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அரக்க சக்தியை நான் ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட உடனே அவனுக்குள்ள சக்தி ஏற ஆரம்பிக்குது. ஜின்ஷு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே ரொம்ப வீக்கா ஒரு சக்தி கூட இல்லாம இருந்தான்ல, மறுபடியும் பழைய மாறிட்டு இருக்கான். இங்க சொர்க்கத்து ராஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இங்க ஒருத்தன் ஓடி வந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அரக்கனுங்க எல்லாம் ரெடி ஆகி போருக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஆளுங்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொர்க்கத்து ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பைச்சாவோட தலைமையில அரக்கனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருக்காங்க. பைச்சா சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்மள எத்தனையோ பேர் எவ்வளவோ வருஷமா கேவலமா நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கு மேல நம்ம விடக்கூடாது, இனிமே நம்ம காலம் தான், நம்ம அவங்களெல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல கொல்லலான்னு அத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க கொல்லுன தேடி லூயா ஓடி வந்துடுறா. அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் ஒரு வழியா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல லூயா வேகமா கொல்லுன கட்டி பிடிச்சுக்கிறா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல, எனக்கு நிலைமை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொர்க்கத்து ராஜா புனித புத்தகத்துக்கிட்ட போயிட்டு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த பையனை பத்திரமா தானே பாத்துக்கிட்டேன், அவனுக்கு ராஜ நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அவனையும் நான் அந்த பாதாள சிறையில தான் போட்டு வச்சிருந்தேன், ஆனா பாதாள சிறையே அவனை காப்பாத்தி வெளியே அமிச்சுது, இப்போ நீங்க என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க, நான் பண்ணதுல என்ன தப்பு அப்படின்னு இவர் கத்த ஆரம்பிக்க இந்த ராஜாவோட அப்பா ஒருத்தர் ஆத்மாவா இருக்காரு, அவரே இங்க வந்துடுறாரு. நீ எங்க பாதாள சிறையில போட்டு வச்ச விதை தான், அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இப்போ ஒரு வாளா வர ஆரம்பிச்சிருக்கு, அதனாலதான் ஒரு பெரிய போரும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த பண்ண தப்புக்கெல்லாம் நீ பிராயச்சித்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவர் வர கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜின்ஷு ஹொங்னி ஒரு வழியா அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்க அப்பா வந்துட்டு நான் யாரு நினைச்சிட்டு இருந்தேனோ அவரே என் உண்மையான அம்மா அப்பாவை கொண்டிருக்காங்க, இதனால வந்துட்டு யோசிச்சே பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு, இதனால எனக்கு என்னென்னவோ பதவி இருந்தது, பூக்கள் கடவுள்னு இருந்தது, தண்டனை கொடுக்கறதோட தலைவன் இருந்தது, சொர்க்கத்து பட்டத்து இளவரசன் இருந்தது, இது எதையுமே என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு இப்ப நம்ம ஜின்ஷு சொல்ல ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னவா இருந்தாலும் எனக்கு எப்பவுமே ஜின்ஷு மட்டும்தான், எந்த பதவியுமே சரி நமக்கு பெரிய பவரையும் பொறுப்பையும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம தோல்ல இருந்து நம்மள அழுத்ததான் செய்யும், அதை நீ தாங்கிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல சாஞ்சுக்கிறா. நம்ம வேற ஏன் தனியா போய் வாழ ஆரம்பிக்கலாமான்னு ஜின்ஷு கேக்குறான். கண்டிப்பா வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹொங்னி சொல்றா. ஆனா அது எல்லாமே ஜின்ஷு போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அடுத்த நாள் காலையில ஹொங்னி ஏஞ்சு பார்த்தா அங்க இருந்து நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என்னை விட்டுட்டு நீ போலான்னு நினைச்சியா, டேஞ்சர்ல மாட்டிக்குவா, நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹொங்னியும் அவனை தேடிட்டு கிளம்புறா. இங்க சொர்க்கத்து வீரர்கள்லாம் ரெடியா இருக்காங்க. அங்க குன்லுன் வந்துடுறான். நம்ம வந்துட்டு யாருக்கும் பெருசா ஆபத்து வராம மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு இந்த போர்ல ஜெயிக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல, எங்களால எவ்வளவு அரக்கணுங்களை கொல்ல முடியுமோ கொல்ல போறோம்னு சில பேர் திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள சொர்க்கத்து ராஜா இருக்கிற இடத்துக்கு நம்ம ஜின்ஷு வந்துடுறான். ஆனா இப்ப முழுக்க அரக்க கடவுளோட வாரிசா வந்து நிக்கிறான். இங்க பாரு, ஏற்கனவே என் தங்கச்சி தப்பான ஆள் கூட சேர்ந்துட்டு அவளே கேவலப்படுத்திட்டு உன்னை பெத்து எடுத்திருக்கா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, அதுல நான் குழந்தையா பிறந்திருக்கேன், இதுல தப்போ அசிங்கமோ எதுவும் இருக்க மாதிரி தெரியலன்னு சொர்க்கத்து ராஜாவை என் அம்மா அப்பாவை கொன்னீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான், நான் உன்னை காப்பாத்தி இத்தனை நாள் வளர்த்து வச்சது இதுக்குதானா அப்படின்னு சொர்க்கத்து ராஜாவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க பைச்சா வந்து லூஜுவை பாத்துட்டுறான். லூஜுட்ட பேசிட்டு இருக்கான், உன்னை முன்னால இருந்தே எனக்கு பார்த்தாலே பிடிக்காதுடா, அதுவும் இல்லாம நீ உன் பவரை கொடுக்குறேன்னு கொடுத்து எல்லாரும் பயங்கரமா செத்து போனாங்கல்ல, அதுக்கு ஏன் வேலைதான் காரணம்னு பைச்சா சொல்ல, நீதான் அதுக்கு காரணமா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு லூஜு சண்டை போட ஆரம்பிக்கிறான். கரெக்டா லூஜுவை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம லெமனும் அந்த பொண்ணு வந்துடுறாங்க. ஆனா அவங்களால வந்து எவ்வளவு தாங்க முடியும், அந்த பொண்ணு ஆளா இறந்து போயிடுறா. லெமனை பார்த்து சொல்றா, என்ன போன ஜென்மத்திலேயே இந்த கொன்னுட்டான் இந்த பையன் பைச்சா, ஆனா அப்பயும் என்னோட ஆத்மா வெளியே போகாம
தூங்காம என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு தேடிதான் நான் வந்தேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்தது. பொம்மியை பார்த்தப்ப கூட தெரியாத மாதிரி நான் நடிச்சேன். நான் வந்துட்டு முன்னாடியே உன் கூடயே கிளம்பி வந்திருக்கணும். தனியா வந்ததாலதான் பைச்சா கிட்ட மாட்டி போன ஜென்மத்துல நான் செத்து போயிட்டேன். சாரிடா, என்ன மன்னிச்சிரு, உன் கூட இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் மடியிலே இறந்து போயிடுறா. லெமன் அப்படியே பயங்கர கோவமாயிட்டு பைச்சாவை அட்டாக் பண்றதுக்கு போறான். ஏன்னா நீயே ஒரு புளிச்சு போன லெமன், நீயே என்ன அட்டாக் பண்றியா, ஆளை மூஞ்சையும் பாருன்னு அவனை அடிச்சு நவுத்திட்டு லூஜுவை பார்த்து லூஜு 3 வாளையும் காட்டி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். ஏன்னா 9 வால் இருக்கவங்களே காட்டுறதுக்கு வைக்க போடணும் நான் முன்னாடி, நீ 3 வால் வச்சுட்டு காட்டுறியான்னு அந்த 3 வாளையும் வெட்டி அதோட பவரையும் இவன் எடுத்துக்கிறான். இன்னும் பைச்சாக்கு சக்தி ஏறிக்கிட்டே போகுது. சொர்க்கத்து ராஜா ஜின்ஷுவை கட்டி போட்டுடுறான் மந்திர பவரை மூலமா அப்படியே மடக்கி. ஆனா ஹொங்கி அங்க வந்துடுறா. இங்க பாரு, அவரு மாட்டிருக்கலாம், நான் இன்னும் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட ஆரம்பிக்க, இங்க பாரு உன்னை சமாளிக்கிறதா எனக்கு ஒரு விஷயமே இல்லமான சொர்க்கத்து ராஜா மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப சொர்க்கத்து ராஜாக்கு பின்னாடி நம்ம ஜின்ஷுவோட அம்மா உருவம் வந்து, இந்த பொண்ணு பாத்தியா, நான் தான் உனக்காக நீ குகையில இருக்கும்போது உனக்காக விட்டுட்டு போனேன், இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கமிலியா பூவை விட்டு போனது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இமோஷனல் ஆயிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஜின்ஷு. இங்க போர் எடுத்து நம்ம குன்னும் அந்த திமிரு பிடிச்ச தளபதிகளையும் ஒரு வழியா சமாளிச்சுட்டு அடுத்தடுத்து கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து பைச்சா அந்த இடத்துக்கு வந்துடுறான். லூஜு அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். லூஜு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு இருக்க லூயா பார்த்துட்டு, என் தம்பியை எவ்வளவு தைரியம் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா பைச்சா நேரா இப்போ குன்னனோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். குன்னனோட சுத்தமா முடியவே இல்லை. ஏன்னா எத்தனையோ பேரோட பெரிய பெரிய ஆளுங்களோட சக்தி எல்லாம் திருடிட்டு வந்துட்டு இருக்கதால குன்னன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். லூயாவும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண பாக்குறா. ஆனா அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பைச்சா அதை விட பெரிய ஆளா பவர்ஃபுல்லா வந்துட்டே இருக்கான். அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. பைச்சாவை எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன ஆக போகுது ஃபைனல் எபிசோட்ல, தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.